ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இது வந்து மினி ஷீவிங் மிஷின். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் மாதிரியே தான் இருக்கும். பட் இதில் பெருசாக எதுவும் வந்து தைக்க முடியாது. இது நம்ம ஏதாவது குர்த்தி வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஏதாவது ட்ரெஸ் கிழிஞ்சிருந்தா அது தைக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, நம்ம குர்த்தி எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நம்ம ஒரு குர்த்தினாலும் கடையில் கொண்டு போய் கொடுப்போம். அது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்காகவே நான் வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக இதை நான் வாங்கியிருந்தேன். இந்த மிஷின் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மிஷினை நான் ஃப்ளிப்கார்ட்டில் 875க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தா, இல்லை இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக விழுகுதா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெஷினில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அதில் நம்ம நூல்கண்டு வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக சைடில் வந்து 3 பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து லைட்டுக்காக, சென்டரில் இருக்கிற பட்டன் வந்து ஆன் ஆஃப், அப்புறம் 3வது இருக்க பட்டன் வந்து ஸ்பீடுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மெஷினுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாபின் எல்லாம் இதில் போட்டு நூல் சுற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்டனை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸாக திருப்பணும் அப்படின்னா நமக்கு இந்த பட்டன் வந்து வெளியில் வரும். மறுபடியும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிளாக் வைஸில் நம்ம சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து போயிடும். அடுத்ததாக இதுக்கு அடியில் பேட்ரி வந்து போட்டுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 4 பேட்ரி வந்து போட்டுக்கலாம். இது நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கேரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம சார்ஜ் போட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம பாபின் வந்து போட்டுக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஈஸியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபுட் பெடல். இது நம்ம கால்லேயும் வந்துட்டு இதில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம கையில் கூட நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து க்யூட்டாக இருக்கும். இதுக்கு ஒயரும் வந்துட்டு ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. நம்ம காலில் வந்து வச்சு இதை யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்ததாக இது கூட நமக்கு சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. நான் முதல்லையே சொன்ன மாதிரி நம்ம பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சார்ஜர் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட நமக்கு 4 பாபின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊசியில் நூல் கோர்க்கறதுக்காக ஈஸியாக நம்ம இதை வச்சு கோர்த்தரலாம். அடுத்ததாக இது கூட ஒரு ஊசியும் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ஊசி வந்து உடஞ்சா கூட இன்னொரு ஊசி வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மெஷின் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். நான் பேட்டரியெல்லாம் எதுவுமே போடலை. இந்த சார்ஜர் பின் வச்சு தான் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறேன். கீழே வந்து ஒரு அட்டைப்பெட்டி வச்சுட்டு நமக்கு ஒயர் வந்து சின்னதாக இருக்கிறதுனால கீழே அட்டைப்பெட்டி வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். இந்த மிஷினுக்கு சைடில் வந்து 2 பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே வந்து நம்ம சார்ஜர் பின் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து இந்த ஃபுட் பெடலோட பின் வந்து போட்டுக்கலாம். நம்ம மெஷின் வந்து ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்விட்ச் வந்து போட்டதுக்கப்புறமா தான் நம்ம எல்லாமே வந்து பண்ண முடியும். ஆஃபில் இருந்ததுன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பட்டன் வந்து இப்போ நான் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டன் நம்ம கிளிக் பண்ண உடனே அதில் வந்து லைட் எரியும். அடுத்ததாக நமக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டன் வந்து ஸ்பீடுக்காக ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சென்டர் பட்டன் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம லைட் வந்து ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணலாம். இந்த மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்டாக இருக்கக்கூடிய துணியெல்லாம் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணவே பண்ணாது. ஒரு 3 லேயர் 4 லேயர் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணாது. இதில் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும். கேட்டிங்களா? இந்த மாதிரி தான் வந்து சவுண்டு இருக்கும். நீங்கள் ஜீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் கண்டிப்பாக நமக்கு ரிப்பேர் ஆக சான்ஸ் இருக்குது. நம்ம குர்த்தி இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சைடில் நம்ம நல்லா திருப்பி விட்டோம் அப்படின்னா நூல் நமக்கு நல்லா வெளியில் வரும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு இந்த நூலை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இல்லைங்க? நமக்கு பார்த்திங்கன்னா தெரியும் தையல் வந்து நல்லா சூப்பராக வந்து விழுகுது. நம்ம கிளாத்தை வந்து நல்லா நேராக பிடிச்சிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தையல் நல்லா நேராக வந்து விழுகும். இந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்த மிஷின் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எந்த அளவுக்கு இந்த மிஷினை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா உழைக்கும்.
ஹார்டாக இருக்கக்கூடிய துணியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் கண்டிப்பாக நமக்கு ரிப்பேர் ஆகும். ஏன்னா இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இப்போ நான் இந்த ஃபுட் பெடல் வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத விட இந்த ஃபுட் பெடல் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணோம் எடுத்துட்டோம் அப்படின்னா இது நின்றும். அடுத்ததாக இந்த பாபின் வந்து எடுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்பிள் கலர் பட்டன் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். அடுத்ததாக இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரமா வந்து பார்த்துக்கணும் தொலைக்காமல். அப்புறம் இதை போட்டுட்டு நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா நின்றுக்கும். இப்போது இந்த பாபினில் எப்படி நம்ம நூல் சுற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் மேலே இருக்கக்கூடிய அந்த நூல் கண்டை வச்சு இந்த பாபினில் நூல் சுற்ற போகிறேன். நான் சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அந்த பின் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நாம் இந்த பாபினை வச்சுக்கலாம். நம்ம இந்த பாபினில் நூல் வந்து சுற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒயிட் கலர் நூல் வந்து எல்லாமே வந்து நம்ம எடுத்துடணும். இல்லைன்னா நமக்கு கீழே வந்து சிக்கு விழுந்துடும். அந்த பாபினை போட்டுட்டு நம்ம அந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈஸியாக வந்து சுற்ற வந்துடும். இப்போ பாருங்கள் நான் சுற்றி முடிச்சுட்டேன். சுற்றிட்டு அந்த பிளேடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த நூலை எப்படி கோர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாபினில் இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து சைடில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே போட்டுக்கலாம். ஒரு 5 இடத்துல வந்துட்டு கோர்க்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த இடத்துல நம்ம வந்து இந்த பர்பிள் கலரில் இருக்கிற இந்த ரோல் வந்து நம்ம திருப்பணும் அப்படின்னா இது வந்து நமக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் ஈஸியாக வந்து கோர்த்துக்கலாம். இது நம்ம சுற்றணும் அப்படின்னா நமக்கு நூல் வந்துட்டு அந்த பாபின்லேருந்து வரும். அடுத்ததாக கீழே ஒரு ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கு கீழேயும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்ததாக நம்ம ஊசியில் கோர்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்ம ஊசியில் நூல் கோர்க்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து பெண்டாக இருக்கும். இதை வந்து வச்சுட்டு அந்த நூலை வந்து கீழேருந்து மேலே இப்படி தள்ளினீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு எடுக்க வந்துடும். அவ்வளோதான், நமக்கு வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருந்து ஒரு நூல் வரணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இது இப்படி போட்டுக்கணும். இந்த பாபின் வந்து அந்த நூல் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி வந்து உள்ளே வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து இந்த நூலை போட்டுட்டு இந்த மூடி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நூலை வந்து நம்ம பிடிச்சிட்டு அந்த பர்பிள் கலர் ரோல் வந்து இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ரிவர்ஸில் வந்து திருப்பணும் அப்படின்னா கீழே இருக்கிற நூல் வந்துட்டு நமக்கு வந்துடும். இப்போ நமக்கு 2 நூலும் வந்து கோர்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ரொம்ப கம்மி ப்ரைஸில் ஏதாவது மிஷின் கிடைக்குமா அப்படின்னு தேடின வகையில் தான் இது வந்து எனக்கு கிடைச்சிது. நாம் அதிகமாக எந்த ஒரு திக்கான கிளாத்தும் வந்து ஸ்டிச் பண்ணாமல் தின்னாக இருக்கக்கூடிய கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இந்த ப்ரைஸ்க்கு. ப்ராடக்ட் பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.